ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ஆப்பிள் ஐஃபோன் 12 சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த 12 சீரிஸில் எந்த ஒரு ஐஃபோன் பாக்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் 13ல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லைட்னிங் போர்ட்டே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் லெட்ஸ் டாக் அபவுட் ஐஃபோன் 13. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராடக்ட்டில் ஒரு ஃபீச்சரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆப்பிளே லான்ச் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 7 லான்ச் பண்ணும்போது ஹெட்ஃபோன் ஜாக்கை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 7ல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பிள் ஐஃபோன் 7ல் ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணதுனால அந்த ஸ்பேஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு செகண்ட் ஜென்ரேஷன் டச் ஐடியுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 7ல் தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணனால ஐபி ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸில் தர ஆரம்பித்தாங்க. ஸோ ஐஃபோன் 7லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருந்தது. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணது தான். ஆப்பிள் ஐஃபோன் XRலேயுமே பார்த்தீங்கன்னா டச் ஐடியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்து பெசல் சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணாங்க. ஸோ டச் ஐடிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆப்பிள். கம்மிங் பேக் டு ஐஃபோன் 13. ஸோ இப்போ ஐஃபோன் 13ல் பார்த்தீங்கன்னா லைட்னிங் போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்னிங் போர்ட்டை ரிமூவ் பண்ணனால ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தரவும் நிறையவே சான்ஸ் இருக்குது ஐஃபோன் 13ல். ஸோ சார்ஜ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயர்லெஸ் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 12 சீரிஸில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் வயர்லெஸ் சார்ஜருமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஐஃபோன் 13ல் சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயர்லெஸ் சார்ஜர் தான். ஸோ ஆப்பிள் ஐஃபோன் 13ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வயர்லெஸ் மூலமாக எடுத்துகிட்டு வர ஆப்பிள் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லைட்னிங் போர்ட்டை ரிமூவ் பண்ண போகிறாங்க ஆப்பிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த லைட்னிங் போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்லி லீக்ஸ்லாம் இன்னும் கன்ஃபார்மாக ஆப்பிள் தரப்புலேருந்து எந்த ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. சப்போஸ் ஆப்பிள் தரப்புலேருந்து ஏதாச்சும் அஃபிஷியலாக ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக டெடிகேட்டடாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போகிற வீடியோஸில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த லைட்னிங் போர்ட்டை வந்து ஐஃபோன் 13ல் ரிமூவ் பண்ணாமல் ஆப்பிள் ஐஃபோன் 13ல் பார்த்தீங்கன்னா அந்த நாட்ச் சைஸை கம்மி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி லீக்ஸ்லாம் வந்துக்குது. ஸோ அதை நம்ம ஐஃபோன் 12 சீரிஸ்லேயே எதிர்பார்த்தோம். பட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 சீரிஸில் அது பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்ச் சைஸை கம்மி பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரிலாம் லீக்ஸ்லாம் வந்துக்குது. ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சொல்கிற மாதிரி தான் இங்கே வெயிட் பண்ணி நான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.